ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஒரு புது மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிறோம். அதற்காக தேவாதி தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் பரலோகத்தின் தேவன் நமக்கு அவர் தருகிற தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். I will strengthen you and I will help you. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்று அநேக வேளைகளில் நாம் பலனற்று போயிருக்கிறோம். பலனற்று போயிருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேரையும் பார்த்து தேவாதி தேவன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் ஒரு அநித்தியமான உலகம். இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக, இந்த உலகத்தின் பாடுகளை மேற்கொள்ள, பிரச்சனைகளை மேற்கொள்ள, சத்துருக்களை ஜெயிக்க, பலவீனங்களை மேற்கொள்ள கர்த்தருடைய பலன் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. ஆகவேதான் தேவனாகிய கர்த்தர் என்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை பலப்படுத்துவேன். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், சோர்ந்து போய் இருக்கிற வேளைகளிலும் நமக்கு தம்முடைய பலனை தந்து நம்மை தைரியப்படுத்துகிற ஓர் தேவாதி தேவன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொரு பேரும் எதை குறித்து கலங்காதபடி கர்த்தருடைய பலனை பெற்று தைரியமாய் முன்னேறி செல்லத்தக்கதாய் தேவனாகிய கர்த்தர் இன்று நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார். சங்கீதம் 68:35 வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனை அருளுகிற தேவன். நாம் வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தருடைய பலனின்றி ஒரு நிமிடம் கூட நாம் நிலை நிற்க முடியாது. நாம் வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கையிலே கர்த்தருடைய பலன் நம்மோடு இருக்குமானால் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, 1 நாளாகமும் 29:12, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். நம்முடைய ஆண்டவர் சர்வத்தையும் ஆளுகிற ஒரு தேவன், சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். தேவனாகிய கர்த்தருடைய பலன் உங்களை தாங்கி வழிநடத்தும். யாருக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த பலனை கொடுக்கிறார்? முதலாவதாக ஏசாயா 40:29 வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுப்பார். இன்று அநேக பேர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை குறித்து நாம் சோர்ந்து போகிறோம். நம்முடைய குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வாலிப பிள்ளைகளுடைய வருங்காலங்களை குறித்து, அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற ஒரு பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. அதை குறித்து சோர்ந்து போய் பலன் குந்தி போய் விடுகிறோம். கடன் பிரச்சனையை குறித்து நாம் சோர்ந்து போகிறோம். தோல்வியை கண்டு நாம் சோர்ந்து போகிறோம். வேலை செய்கிற இடங்களிலே சமாதானம் இல்லாதபடி நான் இனி எப்படி அந்த வேலையை செய்வேன் என்று சோர்ந்து போகிறோம். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை குறித்து நாம் சோர்ந்து போகிறோம். இன்று அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற ஒவ்வொரு பேரையும் பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்னுடைய பலனை உங்களுக்கு தருவேன்.
நான் என்னுடைய பலனை தந்து உங்களை தைரியப்படுத்துவேன். நீங்கள் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? பலனற்று போய் இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜீவனுள்ள பலனை தந்து உங்களை பலப்படுத்துவார். மனம் கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். தேவனாகிய கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதத்தில் 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 1 முதல் 8 முடிய வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமானால், தீர்க்கதரிசி எலியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற, ஆண்டவரே போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தீர்க்கதரிசி எலியாவை உண்ண உணவை கொடுத்து, குடிக்க தண்ணீர் கொடுத்து, அவரை பலப்படுத்தி தைரியப்படுத்தி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பலத்தினால் எலியா தீர்க்கதரிசியை பலப்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, அவர் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஒரே பெண்ணும் தேவ பர்வதம் மட்டும் நடந்து போனான். எவ்வளவு வல்லமை உள்ள தேவன்! சோர்ந்து போய் இருந்த தீர்க்கதரிசி எலியாவை தேவனாகிய கர்த்தர் பலப்படுத்தி இரவும் பகலும் அவருடைய பலன் அவரை தாங்கி ஓரேப்பு மட்டும், தேவனுடைய பர்வதம் மட்டும் கடந்து போகும்படி கர்த்தர் கிருபை புரிந்தார். அதே வல்லமையுள்ள தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். நீங்களும் எலியாவை போல சோர்ந்து போயிருக்கிறீர்களா? பலன் குன்றி போயிருக்கிறீர்களா? பலன் குன்றி போயிருக்கிற உங்களை தேவனாகிய கர்த்தர் பலப்படுத்தி தைரியப்படுத்தி, நீங்கள் கடந்து போகிற பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள், இன்னல்கள், சவால்கள், இவை எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டிய விசேஷித்த பலனை உங்களுக்கு தந்து உங்களை நடத்த வல்லமை உள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார். மனம் கலங்காதீர்கள். இரண்டாவதாக, தேவனாகிய கர்த்தர் யாரை பலப்படுத்துகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கு தேவனாகிய கர்த்தர் அவருடைய பாதத்திலே பவுல் 3 விசை மன்றாடுகிறதை பார்க்கிறோம். தன்னுடைய சரீரத்தில் இருக்க பலவீனத்தை குறித்து ஆண்டவருடைய பாதத்திலே மன்றாடுகிறார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் பவுலை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை தம்முடைய பலத்தினால் இடை கட்டி அவரை பலப்படுத்தினார். பவுலை கொண்டு தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை, அநேக ஜனங்களை கிறிஸ்துவை அறியும்படியாக, அநேக திருச்சபைகளை நிறுவும்படியாக அவரை பயன்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல தேவனாகிய கர்த்தர் இன்றும் உங்களை பலப்படுத்த போதுமானவராயிருக்கிறார். பலவீனத்தோடு இருக்கிறீர்களா? நான் பலவீனம் அடைந்த ஒரு பாத்திரமாயிருக்கிறேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, என்னால் எந்த பிரயோஜனமும் பிறருக்கு இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். பவுலை பலப்படுத்தி தைரியப்படுத்தி தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்ய பணியை செய்தது போல இன்றும் தேவனாகிய கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார், பிள்ளைகளை பலப்படுத்துகிறார். அவருடைய கிருபை உங்களுக்கு போதும், உங்கள் குடும்பத்துக்கு போதும். எப்பேற்பட்ட பலவீனங்கள் உங்களை தொட்டாலும் தேவனாகிய கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்பும். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். தேவனாகிய கர்த்தருடைய தெய்வீக பலத்தினால் உங்களை இடைக்கட்ட போகிறார். அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து தாழ்த்துங்கள். மூன்றாவதாக, சத்துருவை மேற்கொள்ள வேண்டிய பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். யோசுவாவை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்களை வழிநடத்தி வந்த மோசேக்கு பிறகு அருமையான பக்தன் யோசுவாவை கர்த்தர் தேர்ந்தெடுத்து தம்முடைய ஜனத்தை, இஸ்ரவேலரை வழிநடத்தும்படியான ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அவர் பயந்து நடுங்குகிறார். நான் எப்படி இவர் திரள் கூட்டம் ஜனங்களை வழிநடத்துவேன் என்று கலங்கி கொண்டு இருந்த வேளையிலே தேவனாகிய கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், பலன் கொண்டு
திடமனதாயிரு, கலங்காதே, பயப்படாதே, நான் உன் தேவன், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடனு கூட இருப்பேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பலத்தினால் யோசுவாவை நிரப்பினதை நாம் பார்க்கிறோம். நிரப்பினது மட்டுமல்ல, எல்லா எதிரிகளையும், அவர்களுக்கு நேராக வந்த ஒவ்வொரு சத்துருக்களையும் முறியடித்து தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்திலே தம்முடைய ஜனத்தை கூட்டி சேர்க்கும் வரை இந்த யோசுவாவை தேவனாகிய கர்த்தர் பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இன்றும் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, எதை குறித்தும் கலங்காதே, பலனற்று போயிருக்கிறேனே, என்னால் இனி என்ன செய்ய முடியும், எல்லாம் தோல்வியில் முடிந்து விட்டது என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கலங்கி போயிருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள். தேவனாகிய கர்த்தர் ஒரு புது பலத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். சோர்ந்து போயிருக்கிற சகோதரனே, சகோதரியே, பலனற்று போயிருக்கிற சகோதரனே, சகோதரி, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே ஒரு புது பலத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். அவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள். ஏசாயா 12:2 வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய யெகோவா என் பலன். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பலன். அவருடைய பலனின்றி நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள், ஒப்புக்கொடுங்கள், ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிக்க ஜெபிக்க தேவ பலன் நம்மை நிரப்பும். ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க அவருடைய வசனத்தினால் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சோதனைகள், பாடுகள், நெருக்கங்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்களா? பலன் குன்றி போயிருக்கிறவங்களை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். I will strengthen you in all your life situation and help you. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய புது பலத்தினால், தெய்வீக பலத்தினால் உங்களை நிரப்பி உங்களை பலப்படுத்தி வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிலிப்பியர் 4:13 வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆம் பிரியமான தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நாம் பிரவேசித்திருக்கிற இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களை அவருடைய புது பலத்தினால் உங்களை நிரப்பி, அவருடைய அபிஷேகத்தினால் உங்களை நிரப்பி உங்களை தாங்கி வழிநடத்த போகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று வாக்கு பண்ணின தேவன் என்று அவருடைய பலத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். உங்க குடும்பத்தை நிரப்ப போகிறார். உங்கள் பிள்ளைகளை நிரப்ப போகிறார். அவருடைய பலத்தினால் உங்களை இடைக்கட்டி வழியை செவ்வைப்படுத்தி கொடலானவைகளை நேர்படுத்தி ஆண்டவர் உங்களை நேர்வழியாய் அவர் நடத்த போகிறார். கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள், எதை குறித்தும் சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து அவருக்காக வாழும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, அவரை நம்பும் போது தேவனாகிய கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்பும், உங்களை வழிநடத்தும். எந்த தீமையும் உங்களை தொடாதபடி, தீமை உங்களை துக்கப்படுத்தாதபடி சமாதானத்தின் தேவன் உங்களை ஆளுகை செய்வார். அவருடைய பலத்தினால் நீங்கள் இடை கட்டப்படுவீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு தந்திருக்க தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே தம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தம்முடைய வல்லமையினாலும் பலத்தினாலும் நிரப்புவீராக. அநேக பிரச்சனைகள் வழியாக நான் கடந்து போகிறேன், எனக்கு உதவி செய்ய யார் உண்டு என்று கலக்கத்தோடு சோர்வோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளை தொட்டு உங்களுடைய பலத்தினால் இடை கட்டுங்க அப்பா. எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அந்த காரியத்திலே தேவனாகிய கர்த்தர் இடைப்படுவீராக.
சோர்வுகளை மாற்றி உம்முடைய புது பலன் அவர்களை நிரப்பி வழிநடத்தட்டும் அப்பா. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன், உம்முடைய உன்னத பலன் அவர்களை நிரப்பட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வண்ணமாய், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, உம்முடைய கிருபை எனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்ற உம்முடைய வேத வாக்கியத்தின்படி தம்முடைய ஜனத்தை கர்த்தர் நிரப்பி அருள்வீராக. இந்த மாதத்திலே தம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பலத்தினால் நிரப்புங்க. இந்த உலகத்தை ஜெயிக்க, போராட்டங்களை மேற்கொள்ள, சத்துருக்களை ஜெயிக்க உம்முடைய உன்னத பலன் தம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. உம்முடைய வல்லமை பொருந்திய கரம் பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும், தேவைகளை சந்திக்கட்டும். உம்முடைய ஆளுகைக்குள்ளே ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் நிரப்பி நீ வழிநடத்துவீராக. தீமை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் எல்லா விதமான தீமைகளை மாற்றி நன்மையாய் முடிசூட்டி அவர்களை வழிநடத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைகள், குற்றங்கள், பாவங்களை மன்னித்தருளும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தைரியமாயிருங்கள். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய புது பலனால் உங்களை நிரப்பி அவருடைய சகாயம் உங்களை ஆளுகை செய்யும். தேவன் தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன்.